உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமையான வேலைகளை கூட ரொம்ப ஈஸியாக எளிமையாக முடிக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். மேலுமே இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் யோக பலன்கள்லாம் நிறைய கிடைக்க இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, மேலுமே இவங்க முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம், இது சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இவங்க தொடர்ந்து சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே காலச்சக்கரத்தின் 11வது ராசி. அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே கணுக்கால்களை குறிக்கும் ஒரு ஸ்திர ராசி. அதே மாதிரி வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு ஆண் ராசிங்க. மேலுமே இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்களா சனீஸ்வர பகவான். இந்த ராசியில் அவிட்டம் 3-4 பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இது எல்லாமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. இந்த ராசியில் பெரும்பாலுமே பிறந்தவங்க நீண்ட ஆயுள் உடையவங்க. அதே மாதிரி புருவங்கள் அழகாக இருக்கும், மூக்கு அகன்றிருக்கும், கழுத்து சிறுத்திருக்கும். அதே மாதிரி எப்போவுமே இவங்க பார்த்திங்களா புன்சிரிப்போடு சரளமாக பேசும் ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க. இவங்களுக்கு முன்கோபம் பிடிவாதம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான். அதை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, இவங்க எந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய குணங்கள் இது எல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வாகவும் பரிகாரமாகவும் இது பார்த்திங்களா அமையும். கண்டிப்பாக கால் பண்ணி பேசி பாருங்கள். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க உழைப்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடுமையான உழைப்பவங்களும் கூட எளிமையாக அதை முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவங்க. இரும்பு எஃகு சம்மந்தப்பட்ட துறையில் புதைப்பொருள் ஆராய்ச்சி இதில் பார்த்திங்களா இவங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையால் நல்ல வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ தோன்றும். குடும்ப பற்றுதல் குறைவாகவே இருக்கும். சமுதாயத்தில் புகழ் பெற்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாகவும் இந்த ராசியானது இருக்குது. அதே மாதிரி பண நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த சிக்கனமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. ஆடம்பரத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க குறைச்சிக்குவாங்க. சேமிப்பு இருக்கும், ஆனால் கூட தேவைக்கேற்ப வசதிகளை எல்லாமே இவங்க ஏற்படுத்தி கொள்வாங்க. பொதுவாகவே வாழ்க்கையோட பிற்பகுதி தான் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். வெள்ளி சனிக்கிழமைகள் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி மேற்கு திசை இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு இருக்கலாம். ஒரு சில சரியாக இருக்கலாம், சில மாறலாம். சனியோட நிலையை பொறுத்து தான், லக்கணத்தை பொறுத்து தான் பலன்கள் ஆனது உங்களுக்கு மாறுபடும். இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு நல்ல குணம் படைத்தவங்க. தன்னம்பிக்கை, மற்றவங்களை மதிக்கிறது, உயர்ந்த ஒரு சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே ஒரு சுதந்திரமாக இருப்பாங்க. ஆனால் தனக்கென்ன ஒரு தனி விதிகளை வகுத்து அதற்கேற்று வாழ்ந்து சாதித்து காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சம்பிரதாயங்களை ரொம்ப மதிப்பாங்க. மற்ற சமூகத்தினையுமே கூட சகோதர சகோதரி போல் யோசிக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா ஒரு ரொம்ப அக்கறையாக செய்வாங்க. சமுதாயத்தின் மீதுமே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஏழைகள் ஆதரவற்றவங்க மீது இரக்கம் ரொம்ப காட்டுவாங்க. அதே மாதிரி மற்ற மதத்தார் கூட ஒற்றுமையாக பழகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எளியராக பழகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒற்றுமைக்கு பாடுபடுவாங்க. ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடியவங்களும் இந்த கும்பராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சனீஸ்வர பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே உங்களுடைய ராசிப்படி நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரம் வரக்கூடிய சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. கும்பராசி ஜோதிடத்தில் 11வது இடத்துல வரக்கூடிய ராசி தான் இந்த ராசி. மேலுமே எந்த விஷயத்திலுமே ரொம்ப தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் ஒரு நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க.
இவங்களோட குணமுமே அவ்வப்போது மாறிக்கொண்டு தான் இருக்குங்க. நீதிபதியான சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி மற்றும் சட்டம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சரியாக நடந்துக்குவாங்க. எந்த இடத்துல ஒரு அநீதி நடந்தாலுமே அதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அது தட்டி கேட்கும் ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தவும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த குடும்பம் பணி செய்யக்கூடிய இடத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும். இவங்ககிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வையானது அதிகமாக இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, வாங்க விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கிறதா இந்த கும்பராசி. குடத்தை திறந்து பார்த்தா தான் அதற்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுமே பெரும்பாலும் பார்த்தோமா இவங்களோட மனதில் இருக்கிறத அடுத்தவங்க சீக்கிரமாகவே அதை புரிஞ்சிக்க முடியாது. தொடர்ந்து இவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் தான் இவங்களோட மனதில் இருக்கிறத மற்றவங்க கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான குணம் படைத்த ஒரு ராசி தான் இந்த ராசி. இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபடுவது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் சில கிரக சேர்க்கையானது நடைபெற இருக்குது. சில பாதகங்கள் மற்றும் சாதகங்களுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால தெளிவான மனநிலையில் செயல்படுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சில கும்பராசிக்காருக்கு பொறுத்த வரைக்குமே அரசியல் வாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உத்தியோகஸ்தாரர்கள் மேத அதிகாரிகளோட நல்ல மதிப்பையுமே பெறுவீங்க. முடிந்த வரைக்குமே நீங்கள் வேலை மாற்றம் செய்யாமல் இருப்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முடிந்த வரைக்குமே தந்தை வழி உறவில் நல்ல விசேஷங்களில் கலந்துக்கோங்க. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். சில பேர் குழந்தைகளோட கல்விக்காக இந்த காலகட்டத்தில் வீடு மாறதுக்கான ஒரு காலகட்டம் அமைய போகிறது. விரும்பிய உயர்கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு நண்பர்களுக்கும் சாமீன் பொறுப்பு ஏற்பதை முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்குமே கொடுக்கல் வாங்கலுக்கு உரிய ஆவணங்களை வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது. பல சாதகங்கள் நடந்தால் கூட 7.5 சனியின் காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மன உளைச்சலானது இருக்கும். அதுக்கு நீங்கள் தினமுமே மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ராகுவோட தாக்கத்தை கட்டுப்படுத்த செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நிலையானது இருக்குது. வீண் செலவுகளை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 ரூபாயாச்சும் நீங்கள் சேமித்து வைக்கிறது உங்களுடைய வருங்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே 2ஆம் பாதியில் திடீர் செலவுகள் உங்களோட சேமிப்பை பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை முடிந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது. தொழில் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகமாக வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே பொறுத்தீங்களா நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் இருந்திருப்பீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு காண்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை எல்லாமே இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகிறது. அதே மாதிரி முடிந்த வரைக்குமே உங்களுடைய குடும்ப உறவினர்களோட முழுமையான ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க நண்பர்களோட உங்களுக்கு ஆதரவுமே கிடைக்கும். மனதளவில் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளும் வகையில் பல காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்பிக்கையோடு இருங்க, நிதானமாக செயல்படுங்க. எதிர்பார்க்க வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசியில் பிறந்தவங்களோட காதல் வாழ்க்கை குறித்து பேசணும் அப்படின்னா வெளிப்படையான உரையாடல்கள் மூலம் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு காணும் வகையில் தான் இருக்க போகுது. அதே மாதிரி தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. பல நாளாகவே நீடித்து வந்த குழப்பங்கள் மறையும். உங்களோட விருப்பமான தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே காணப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும் வகையில் தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ளும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அந்த எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய
வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே திட்டமிட்டு செயல்படுங்க. தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் குறிச்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்களா மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசி நேயர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். மேலுமே ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ.